ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி. நம்ம ஏற்கனவே சிங்க் டேப் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அந்த பார்சலை பிரிக்கிற வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே போட்ட பைப்பு என்ன ஆச்சுங்கிற வீடியோவும் அது ஏன் வாங்கக்கூடாதுங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த பைப் வாங்குறதுனால எவ்வளோ மணி வேஸ்ட்டு, இந்த பைப்போட டிஸ்அட்வான்டேஜஸையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். டைம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கின பைப்பு யூஸ் பண்ணி 3 months ஆயிடுச்சு. அதோட ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, சிங்க் பைப்பு மாத்திரம் நம்ம பார்த்து வாங்கணும். சிங்க் பைப்பு மாத்திரம் நல்லா இல்லைன்னா நமக்கு பாத்திரம் கழுவி முதுகு வலியே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைப்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கேனாலும் வளைச்சிக்கலாம், நிமித்துக்கலாம், அந்தளவு இருக்கும். இப்போ பாத்திரம் கழுவி முடித்த உடனே நம்ம இப்படி சுற்றி கழுவுறதுக்கு இந்த பைப்பை இப்படியே திருப்பியே நம்ம கழுவி விட்டுலாம். அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த அளவு நான் சுற்றி கழுவி விடுறேன்னு பாருங்கள். மேலேயும் தூக்கி விட்டுக்கலாம், அந்தளவு ஃப்ளெக்சிபிளானது. எங்கேனாலும் நம்ம இந்த பைப்பை இழுக்கிற அளவுக்கு அது வரும். அது மட்டும் இல்லை, சிங்கோட அகலம் 1.5 அடி இருக்கும். 1.5 அடிக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே நின்று விளக்கும் போது அந்த சிங்க் பைப்பு இந்தளவு ஃப்ளெக்சிபிளாக வந்தால் தான் நம்ம விளக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டம்ளரை எடுத்து நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இருக்கும் போகும்போது நம்ம விளக்கும் போகும்போது டேப் உள்ளே தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில சிங்க் பைப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா உள்ளே தள்ளி இருக்கும். இருங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே தள்ளி இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா முதுகு வலியே வர ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது அந்த மாதிரி உள்ளே தள்ளி இருக்க போகும்போது நம்ம இந்த அளவு டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு உள்ளே போய் தள்ளி தான் கழுவ முடியும். அப்போ நம்ம என்ன ஆகும்னா பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி விளக்கிட்டு நம்ம எங்கே போகணும், உள்ளே பைப் இருந்துச்சுன்னா உள்ளே போய் நம்ம கழுவ வேண்டியது இருக்கும். அப்படி உள்ளே போய் நம்ம கழுவும் போது என்ன ஆகும்னா நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பைப்பெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம இங்கே நிற்கிற இடத்துல அதை ஃப்ளெக்சிபிளாக கொண்டு நம்ம கழுவ முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருதா பைப்பு, தண்ணி இங்கே வருது. பைப்பும் இங்கே தள்ளி வச்சுக்கலாம், தண்ணி இங்கே வரைய வருது. அதனால் நமக்கு கழுவுறது ரொம்ப ஈஸி. நம்ம உள்ளே போய் கஷ்டப்பட்டு முதுகை பெண்ட் பண்ணி கழுவ வேண்டாம். அதனால தான் இந்த மாதிரி சிங்க் டேப் வாங்குங்கன்னு நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நமக்கு எப்பயுமே பாத்திரம் கழுவுற வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.